இதில் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். விண்வெளியில் இருப்பவர்களின் அன்றாட வாழ்க்கையில் சேகரிக்கப்படும் குப்பைகள் என்னவாகும்? ஆக்சிஜன் தீர்ந்துவிட்டால் என்ன செய்வார்கள் என்று பல யோசனைகளுக்கு விஞ்ஞானிகள் கொடுத்த தகவல்கள் இதோ. விண்வெளி நிலையத்தின் குப்பை என்பது விண்வெளி வீரர்கள் அணிந்து கொள்ளும் உடை மற்றும் அவர்களின் உடலில் இருந்து வெளியேறும் கழிவுகள்தான். இதில் விண்வெளி வீரர்கள் உடுத்தும் முறையானது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, அதாவது அவர்கள் அணிந்து கொள்ளும் உள்ளாடைகளை 2 தினங்களுக்கு ஒரு முறை என்றும் பயிற்சியின் போது 1 வாரம் என்று உடைகளை அணிந்து கொள்வார்கள். அதன் பிறகு அந்த ஆடைகள் குப்பையில் சேர்த்து விடுவார்கள். அதுபோல் விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கும் வீரர்கள் குளிப்பது கிடையாது. காரணம், அங்கு எந்த பொருட்களுக்கும் எடை என்பது இல்லை என்பதால் அனைத்து பொருட்களும் மிதக்கும். இதில் தண்ணீரும் விதிவிலக்கல்ல, அதுவும் உருண்டை திவல்களாக மிதக்கும். ஆகவே வீரர்கள் ஒரு பாத் டவல் கொண்டு தங்களின் உடலை துடைத்துக் கொள்வார்கள். மேலும் அவர்கள் தினமும் சாப்பிடும் கழிவுகள், அதன் பேக்குகள் உள்ளவற்றையும் குப்பைகளாக சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். அதேபோல் மனித கழிவுகளை சக்ஷன் என்ற உறிஞ்சும் கருவியின் உதவியால் உறிஞ்சப்பட்டு ஒரு டேங்கில் சேகரித்து வைத்துக் கொள்வார்கள்.